வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், பிரசாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே கொள்கை பின்பற்றப்பட்டு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. அரச வளங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கருத்து. மசகு எண்ணெய் அகழ்வினால் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த வருவாய் அரசாங்கத்தின் செயற்பாட்டால் இல்லாது போயுள்ளது. ஜாதிக ஹெல உரிமையா குற்றச்சாட்டு. பாராளுமன்ற உறுப்பினர் அச்சல ஜாகோட மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம். வடக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே கொள்கையை அமைத்து செயற்படுவது தனது திட்டம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். நிறைந்து காணப்படுகின்றார்கள். தமிழ் பாரம்பரியத்தோடு வரவேற்கப்படுகின்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் யாழ் மாவட்டத்துக்கான கூட்டம் யாழ் துரையப்பா மைதானத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. உங்களுடைய கரகோஷத்தின் மூலம் அவரை உங்கள் கரகோஷத்தின் மூலம் எழுந்து நின்று எல்லோருமே உங்கள் දකුණට එක ප්‍රතිපත්තියක් උතුරට එක ප්‍රතිපත්තියක් නෑ අපිට. தெற்குக்கு ஒரு கொள்கையும் வடக்கிற்கு ஒரு கொள்கையும் நமக்கு இல்லை. நம் வடக்கில் கூறுபவற்றையே தெற்கிலும் கூறும் இயலுமை நமக்கு உள்ளது. தமிழ் தொடர்பில் பிரச்சனை இருந்தால் அது தொடர்பில் நம்முடன் கலந்துரையாடி பிரச்சனையை தீர்க்க முடியும். கலந்துரையாடலுக்கு வரவில்லை எனின் நாம் எவ்வாறு பிரச்சனையை தீர்ப்பது? இந்த மாகாண சபைக்கு நான் நிதி வழங்கியுள்ளேன். அந்த நிதியில் 50% செலவிடப்படவில்லை. மாகாண சபை தேர்தலை நான் நடத்தும் போது பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் நான் ஜனநாயகத்தை நம்புகின்றமையால் டிஎன்ஏவுக்கு நீங்கள் 3/2 அதிகாரத்தை வழங்குவீர்கள் என்று நான் நன்கு அறிந்திருந்த போதிலும் நான் இந்த தேர்தலை நடத்தினேன். எனினும் அவர்கள் சேவை ஆற்றினார்களா என உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரியாது. இரணைமடுவிலிருந்து இங்கு சிறிதளவு நீரை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். எனின் இவற்றுக்கு எவ்வாறு நான் பதிலளிப்பது என எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு வழங்கும் நீரை கட்டாயமாக கொண்டு வருவதற்கு தயாராகி வருகின்றோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். சிறிசேனவை உங்களுக்கு தெரியுமா என எனக்கு தெரியாது. எனினும் நீங்கள் என்னை அறிவீர்கள். නොදන්න දේවදූතයට වඩා එහෙමනම් මේ දන්න යකා ඔය කියන නොදන්න එක්කෙනාට වඩා හුඟක් හොඳයි කියලා තමුන්නාසිරට මම මතක් කරනවා. இங்கு தமிழிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரையாற்றினார். வடமாகாணம் அபிவிருத்தி செய்ய நாம் பல பில்லியன் ரூபாய் செல்வு செய்துள்ளோம். இன்னும் செல்வு செய்கிறோம். பாதை வசதி, கல்வி வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி, வேலை வசதி, விவசாய வசதி போன்ற பலவித வசதிகள் வழங்கியுள்ளோம். இந்த தடவை புதிய பட்ஜெட் மூலம் பலவிதமான வேலை வசதிகள், நிவாரண வசதிகள் எல்லாம் வழங்கியுள்ளோம். A9 பாதை வசதியாக உள்ளது. இப்போது மீண்டும் யாழ்தேவ புகை வண்டி காம்பீரமாக போயிருது. அது உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். இனவாத அரசியல் மிக மிக மோசம். எமக்கு தேவை சகோதர பாசம். வடமாகாண சபை தேர்தலை நடத்தி ஏனைய மாகாணங்களை விடவும் தமிழ் பேசும் மக்களின் வடமாகாண சபைக்கு அதிக கூடிய நிதியை ஜனாதிபதி அவர்கள் கடந்த வருஷம் ஒதுக்கி இருந்தார்கள். இந்த வருஷமும் ஒதுக்கி இருக்கின்றார்கள். சரணடைந்த முன்னாள் போராளிகள் இயக்க உறுப்பினர்களில் 12,500 பேரை பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கின்றார். யார்? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். எஞ்சியிருக்கும் புலிகள் இயக்க உறுப்பினர்களின் எமது கோரிக்கையை ஏற்று விடுதலை செய்வேன் என்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருக்கின்றார். யார்? ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். எமது மக்களின் நிலங்கள் எமது மக்களுக்கே சொந்தம். அதாவது எஞ்சியிருக்கின்ற நிலங்களையும் அவர் விடுவித்து தருவதாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பௌத்த வியாரக்குள் உள் தமிழ் கடவுளான கதிர்காம கந்தத்திற்கு பிள்ளையார், விஷ்ணு, கணபதி வைக்கும் சமூகத்துக்கு ஏன் இந்த சிறிய நாட்டில் ஒன்றாக வாழ முடியாது? பிறந்து சீரழிவுமா? ஒற்றுமை பட்டு உயர்வு பெறுவோமா? சிங்கள தமிழ் மக்களுக்கு ஒற்றுமை வளரட்டும். வடக்கும் தெற்கும் ஒரே நாடான ஒரே தாயின் பிள்ளைகள் என வாழும் யூகம் உருவாக்கட்டும். 30 வருடங்களாக நடைபெற்ற யுத்தத்தால்
வெற்றி பெற்றது யார்? பிரபாகரனா, மஹிந்த ராஜபக்சா? யாரும் வெற்றி பெற்றது இல்லை. வெற்றி பெற்றது சிங்களவரா, தமிழரா? ஒரு இனமும் வெற்றி பெற்றவில்லை. வெற்றி பெற்றது வடக்கா, தெற்கா? ஒரு பிரதேசமும் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெற்றது பௌத்தர்களா, இந்துக்களா, கிறிஸ்தவர்களா, முஸ்லிம்களா? ஒரு சமயம் வெற்றி பெற்றது இல்லை. இந்த யுத்தம் எமக்கு பெற்று தந்தது மரணங்கள், வேதனைகள், அனாதைகள், ஏழ்மை, கண்ணீர். மக்கள் இல்லாத கிராமங்கள், இடுபாடு கழுவுடன் கூடிய வீடுகள், சின்ன பின்னமான குடும்பங்கள் மட்டும் எமக்கு மிஞ்சின. கடந்த காலத்தை மறந்து விடுவோம், புது உலகத்தை கட்டி எழுப்புவோம். இப்போது இந்த நாட்டை வேகமாக கட்டி எழுப்ப வேண்டும். உங்களுடைய கிராமங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, உங்களுடைய பாதைகளுக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, உங்கள் மின்சாரங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, உங்களுடைய கல்விக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, எங்களுடைய தொழில் வாய்ப்புகளுக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் வந்திருக்கின்றது, அனைத்து முன்னேற்றங்களும் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை என நாம் அறிவோம். சிங்கள மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை. முஸ்லிம் மக்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை. கடந்த 5 வருடங்களாக சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாகவும் சகோதரத்துவத்துடனும் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தேவையான சூழலை அமைப்பதை நாம் முதலாவதாக முன்னெடுத்தோம். இதேவேளை வடமாகாண தொழில் வல்லுநர்கள் மற்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையில் யாழ்ப்பாணத்தில் இன்று முற்பகல் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. தேசம் தொடரும் முன்னேற்றம் என்ற துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சந்திப்பில் இம்முறை உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் முதலிடத்தை பெற்ற யாழ் இந்து கல்லூரி மாணவன் பாக்கியராஜ் தாருகீசனுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. வடமாகாணத்துக்கு நீரை விநியோகிப்பதாகவும் ஆணையரவில் குளம் ஒன்றை அமைப்பதாகவும் நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். இது நமது மக்களுடைய நீர்ப்பாசன கலாசாரத்தை மேலும் பலப்படுத்துவதாகும். துரதிருஷ்டவசமாக குறுகிய நோக்கங்களை கொண்ட அரசியல்வாதிகள் அதற்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள். உங்களின் அறிவு மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தை முன்மாதிரியான பிரதேசமாக மாற்றுமாறு முன்னோக்கி செல்வதற்கு முயற்சிக்கும் தொழில் வல்லுநர்களிடம் நான் மீண்டும் வேண்டுகோள் விடுகின்றேன். அரச வளங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்துள்ளார். கம்பகா பகுதியில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கம்பஹா நகரசபை மைதானத்தில் இந்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். රත්තරන් දරුවනේ මම සෞඛ්‍ය ඇමති විදිහට අවුරුදු 4මාරක් වැඩ කෙරුවා. මම ගිලන් රට ඇම්බියුලන්ස් ගෙනාවා 480ක් වගේ ටිකට. පිට රටින් ගිලන් රට ගෙනාවුවාම හැමදාම தங்கமான குழந்தைகளை நான் சுகாதார அமைச்சராக கடந்த 4.5 வருடங்கள் கடமையாற்றினேன். நான் 480 ஆம்புலன்ஸ்களை கொண்டு வந்தேன். வெளிநாடுகளில் இருந்து ஆம்புலன்ஸ் வண்டிகளை கொண்டு வரும் பொழுது அவற்றில் சிறந்த வண்டிகளை அரச குடும்பத்திற்கு அனுப்புமாறு கூறப்படும். அரசருக்கு பின்னால் செல்வதற்கு தேவைப்படும் என்பார்கள். கிழக்கு மாகாணம், அனுராதபுரம், புலனறுவை, அம்பாறை போன்ற பின்தங்கிய பகுதிகளில் உள்ள கிராமிய வைத்தியசாலைகளில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கும் நோயாளர்களை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வண்டிகள் கிடையாது. இந்த அரசருக்கு மாத்திரமல்ல, அரச குடும்பம் செல்லும் பொழுது பின்னால் ஆம்புலன்ஸ் வண்டிகள் செல்ல வேண்டும். அப்படித்தான் அரசு சொத்துக்கள், பொதுமக்களின் வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எப்படியான வேலைகள் தற்போது ஒரே தடவையில் 8 ஓட்டங்களை பெற முயற்சிக்கிறார். போலீசாரின் சொத்துக்களை விடுவிக்குமாறு நாம் கூறினோம். அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஏனெனில் திருட்டு வர்த்தக நடவடிக்கைகள், குடு, சட்டவிரோத பொருள் விநியோகம், காடுகளை அழித்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போலீசார் அரசியல்வாதிகளின் கையாட்களாக மாறியுள்ளனர். பொது ஆணைக்குழுவினூடாக பொதுமக்களின் வளங்களை சூறையாடிய நபர்களை மீண்டும் மக்களுக்கு முன்னிலைப்படுத்த விரும்புகிறோம். அவ்வாறான அரசாங்கம் ஒன்றை நாம் ஸ்தாபிக்க உள்ளோம். வாக்குகளை பெற்றுக்கொண்டு சென்றவர்கள் பணத்திற்காகவும் வேறு சொகுசுகளுக்காகவும் 3/2 பெரும்பான்மையை வழங்க அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டனர். இன்று நாம் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டமைக்காக 3 தடவைகள் என்னால் அந்த பதவியில் இருக்க முடியாது. அவ்வாறான சட்டங்கள் இருந்தன. எனினும் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்க முடியும் என இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளன. ஜனாதிபதிக்கு வேண்டிய காலம் இருக்க முடியும் என மாற்றப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு கூட்டம் பொரல்ல பகுதியில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாகாண சபை உறுப்பினர் சாந்தடி சில்வா தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போதுள்ள ஊழல் மிகுந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகிறோம் என்பதனை மஹிந்த ராஜபக்சவுக்கு மிக தெளிவாக கூறிக்கொள்கிறோம். இந்த நிலைமையை தயவு செய்து ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும். மக்களின் குரலை கேட்டு மிகவும் கௌரவமான விதத்தில் இந்த தேர்தல் பெறுபேறுகளை வெளியிடுங்கள். மக்கள் கூறுகின்ற விதத்தில் இந்த நாட்டை ஆட்சி செய்த முன்னைய தலைவர்களை பின்பற்றி அதிகாரத்தை விட்டு செல்லுங்கள். நூற்றிற்கும் அதிகமான பிரதேச சபை நகர சபை உறுப்பினர்கள் வருகை தந்துள்ளனர். மக்களுடன் நேரடி தொடர்புகளை கொண்டவர்கள் வருகை தந்துள்ளனர். இறுதியில் முழு கப்பலும் மூழ்கிவிடும். அதற்கு பின்னர் எவரும் வர வேண்டாம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் கிடையாது. பயனில்லை. குடுக்காரர்கள், எத்தனோல்காரர்கள், ஊழலுடன் தொடர்பு பட்டவர்கள், கொள்ளையர்கள் என அனைவருக்கும் தேவையான சட்டங்களை வகுக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதனை நினைவூட்ட விரும்புகின்றேன். අවශ්‍ය නීතිමය පියවර අරගෙන ඔබ සියලු දෙනාටම අවශ්‍ය දඬුවම් ලබා දෙන්න අපි සියලු දෙනාම ඒ හැමදේම ලෑස්ති කරගෙන ඉන්නේ කියන දේත් මම මේ වෙලාවේ මතක් කරන්න කැමතියි. வீட்டு பிரச்சினை குறித்து அனைவருக்கும் வேண்டுகோள் காணப்பட்டன. நிதி செலுத்துகின்றமை தொடர்பிலேயே பிரச்சினை காணப்பட்டது. அதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் எதிர்கால ஜனாதிபதியிடம் கூறினேன். நாங்கள் அதிகாரத்தை பெற்றால் வாடகை வீடுகளில் உள்ளவர்களின் பிரச்சினை நிறுத்தப்படும். அதுவே நமக்கு தேவை. அதனை அவர் இன்று அவரது வாயாலேயே கூறினார். 7ஆம் தேதிக்கு பின்னர் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையான மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, அந்த பயணத்திற்காக நாம் அனைவரும் பாரிய அர்ப்பணிப்புகளை வழங்குகிறோம். ஜாதிக ஹில உரிமைய, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன ஒரே மேடையில் ஒன்றிணையும் என நான் நினைத்து பார்க்கவில்லை. மேற்குலக சூழ்ச்சிகள் தேவையில்லை. நாட்டிற்குள்ளேயே சூழ்ச்சிகள் காணப்படுகின்றன. இதேவேளை மீரிகம பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலும் எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். மஹிந்த ராஜபக்ச இந்த வீழ்ச்சி கண்டுள்ளார். அரசாங்கத்தில் இருந்து 25 உறுப்பினர்கள் வெளியேறியுள்ளனர். மஹிந்த ராஜபக்சவின் தேர்தல் நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் யார் முன்னெடுப்பார்கள் என பாருங்கள். எஸ்பி திசாநாயக்க அவரை தூற்றாத தலைவர்கள் கிடையாது. இவ்வாறான வீழ்ச்சி கண்ட அரசியல் ஒன்று எம்மிடம் கிடையாது. இந்த நாட்டை ஆட்சி செய்வது மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, ராஜித் சேனாரத்ன, சஜித் பிரேமதாச போன்றோரே இருக்கின்றனர் என பெருமிதம் கொள்கிறோம். இந்த நாட்டை நாம் நேராக நிமிர்த்துவோம். ஓய்வு பெற்றவர்களின் உரிமைகளை பாதுகாக்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் போது தெரிவித்தார். வீரகட்டிய பிரதிகம பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு உடன்பாடுகளில் தீர்ப்பதாக 2005 மற்றும் 2010 சிந்தனைகளில் பொய்யாக குறிப்பிட்டுள்ளனர். 9 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அந்த சிந்தனையில் குறிப்பிட்ட விடயங்கள் இடம்பெறவில்லை. ஓய்வூதியம் பெற்ற 5 லட்சம் பேரை புறந்தள்ளியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகள் அதிகரிக்கும் போது ஓய்வு பெற்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவும் அதிகரிக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் அரச ஊழியர்களின் கொடுப்பனவு அதிகரிக்கும் போது ஓய்வு பெற்றவர்களின் கொடுப்பனவு அதிகரிப்பதில்லை. எனதருமை மக்களே, உங்களை கருத்தில் கொண்டு செயற்பட்ட ரணசிங்க பிரேமதாசவின் நாமத்தால் மைத்ரிபால சிறிசேனவை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்களுடைய உரிமைகளையும் ஓய்வு பெற்றவர்களின் உரிமைகளையும் பாதுகாப்போம் என்பதனை கூறிக்கொள்கிறேன். எவ்வித உடன்படிக்கையும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக மேல்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பள்ளுகாமத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டம் என்ன சொல்லி நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குகிறோம். வடகிழக்கு தான் தமிழ் மக்கள் உரிமையை தான்
தமிழ் மக்களுக்கு இவ்வளவு விட்டதா, இவ்வளவு இதத்தா, இவ்வளவு வளர்த்தா, கையெழுத்து வை, அப்பதான் நாங்க ஒரு உன்னோட சொல்லிக்கலாம். ஒன்றும் சொல்லலாம், எது உடன்படிக்கை இங்கே இல்லை, உண்டு இங்கே இல்லை. அபிவிருத்தியை பார்க்கிலும் மக்களின் அபிலாஷை முக்கியமானது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு அம்பலாந்துறையில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாட்டாளர்களுக்கான கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு அம்பிலாந்துறையில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டமைப்பின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பணிகள் குறித்து இதன்போது கலந்தாலோசிக்கப்பட்டதாக அவரது செய்தியாளர் குறிப்பிட்டார். அபிவிருத்திக்கு அப்பால் அபிலாஷை என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த போராட்டத்தினால், கடந்த கால போராட்டத்தினால் 1,45,000 மக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்னும் 500 சிறை கைதிகள் சிறையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தமிழர்களை பற்றி கரைக்கின்றார். ஆனால் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த 500 பேரை கூட இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவித்ததற்கு பிற்பாடு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்க முடியாத ஜனாதிபதியாகத்தான் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் வெற்றி விழாவை கொண்டாடுகின்றார். நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட கொக்கட்டிச்சோலை படுகொலையை கூட எங்களால் செய்ய முடியவில்லை. சத்ருகொண்டான் படுகொலையை கூட எங்களால் நினைவு கூற முடியவில்லை. தமிழ் மக்களில் விளக்கம் இல்லாமல் வாக்கு கேட்கின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார். அதற்கு பின்னால் இருக்கின்ற எமது தமிழர்கள் மிகவும் வெட்கக்கேடான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் நான் இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். அரசாங்கத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற பிமல் வீரவன்ஷ அவர்கள் நேற்று முன்தினம் சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்களத்திலே பேசுகின்ற போது அவர் கூறியிருந்தார், சிங்களத்திலே தமிழ் மக்களை மிகவும் இழிவுபடுத்தி பரத் தமிழ என்கின்ற அந்த வார்த்தையை அவர் பாவித்திருக்கின்றார். அந்த வார்த்தை என்பது ஒரு இனத்தின், ஒரு தமிழ் மக்களை மிகவும் இழிவுபடுத்துகின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜனாதிபதிக்கு வக்காலத்து வாங்குகின்ற இங்கிருக்கின்ற எமது தமிழ் அரசியல்வாதிகள் இன்னும் வெட்கமில்லாமல் அந்த கருத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதைவிட வேதனை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். காத்தான்குடி பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எம் ஹிஸ்புல்லா. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து இரவு பகலாக யுத்தம் செய்து அமெரிக்கா போன்ற பல நாடுகள் அழுத்தங்களை கொடுத்த போதும் எந்த அழுத்தங்களுக்கும் செவிசாய்க்காமல் அமெரிக்க ஜனாதிபதி உடனுடைய தொலைபேசியை கூட 2 நாட்கள் பதிலளிக்காமல் அந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வந்தார். பிரபாகரனையும் கொலை செய்து முழு இயக்கத்தையும் படுகொலை செய்தார். பூண்டோடு ஒழித்தார். ஆகவேதான் இன்று நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நிம்மதியாக வியாபாரம் செய்கின்றோம். எங்களிடமிருந்து பறிபோன கிராமங்களில் மீண்டும் நாங்கள் குடியேறி இருக்கிறோம். இன்று நாடு அபிவிருத்தி அடைகிறது. நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு சென்றிருக்கின்றோம். உங்களுடைய பிரதேசங்களில் பல அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறோம். அரசியல் தலைவர்களை மக்கள் வழிநடத்திக் கொண்டிருப்பதாக காத்தான்குடியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தெரிவித்தது. மிக பலமான அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் ஆட்டம் காணத் தொடங்கி 3 பெரும்பான்மையை இழந்து, கிழக்கு மாகாண சபையை இழந்து, இன்று ஆளும் தரப்பு ஒரு தலைமையிலிருந்த சக்தியாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய தோல்வி நிச்சயிக்கப்பட்ட பின்னர் மஹிந்த ராஜபக்ச தனது கஜானாவை திறந்து வைத்திருக்கிறார். அந்த கஜானாவில் இருந்து தான் முஸ்லிம் சமூகத்துடைய சில வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக சில முகவர்களை நியமித்திருக்கிறார். முஸ்லிம்களை விட தமிழ் மக்கள் மிக கடுமையாக அரச பயங்கரவாதத்தாலும், நிர்வாக பயங்கரவாதத்தாலும், இராணுவ பயங்கரவாதத்தாலும் மிக மோசமாக இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி மக்கள் எழுச்சி பெற்று தமிழ், முஸ்லீம், சிங்களம் என்ற இன, மத, மொழி, பிரதேச வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கடந்து நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என அவர்கள் சிந்திப்பதற்கான காரணம் என்ன? கடந்த 3 வருடமாக நமக்கு எதிரான இனவாத, மதவாத நெருக்குவாதங்கள், அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன. நமது பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லிம் அரசியல்வாதிகள் ஒரு சிலர்
இன்னமும் தோற்க போகின்ற மாறப் போகின்ற அல்லது மக்களால் தோற்கடிக்கப்பட போகின்ற அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கான இறுதி நேர இறுதிக்கட்ட முயற்சிகளை தொடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். கதிரைகள் வறுமையிலே இருக்கிறது. உண்மையில் அரசியலில் மக்களை வழிநடத்திய பொறுப்பை தலைவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது தலைவர்களை மக்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அரசாங்கத்துக்கு வாழ்க்கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சில முஸ்லிம் அரசியல்வாதிகளால் இந்த அளவில் இந்த எழுச்சியில் எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. முன்னாள் அமைச்சர் ஒருவர் தொடர்பு பட்டுள்ள நிறுவனம் ஒன்றுக்கு அரசாங்கத்தின் செயற்திட்டங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்கிய போது உரிய விலைமனு கோரல் நடைமுறை பின்பற்றப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்களின் நிதியால் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டு இவ்வாறு வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டது யார்? அது தொடர்பான தொகுப்பு அடுத்து. யார்? ரிஷாத் பதியுதீன். பிறப்பு தாராபுரம் மன்னார். பிறந்த நாள் 1972 11/27. முதற் தடவையாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டார். 2004ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிளவுபடுத்தி அரசாங்கத்துடன் இணைந்தார். 2010ஆம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் வன்னி மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். வகித்த அமைச்சு பதவிகள்: மீள்குடியேற்ற அமைச்சர், கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர். அமைச்சர் பதவிகளை வகித்துக் கொண்டே அரசாங்கத்துடன் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டவர் யார்? Developing story. பிரதான அனுசரணை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சல ஜாகோட ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நடைபெற்ற சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வந்த முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான அச்சல ஜாகோட எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வி புத்திரசிகாமணியும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை குருநாகல் மாவட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலரும் பொது எதிர்க்கட்சியில் இணைந்து கொண்டனர். தமக்கு லாபம் கிடைக்கின்ற தரகு தொகை பெறக்கூடிய திட்டங்களை ஆரம்பித்தார்கள். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக குடும்பம் கட்டியெழுப்பப்பட்டது. இன்று டிஎன்ஏயின் சம்பந்தன் வரும்போது பிரிவினைவாதம் என்று கூறுகின்றனர். கருணா அம்மானை இணைத்துக் கொண்ட போது அந்த ஞாபகம் வரவில்லையா? கருணா அம்மான் யார்? இங்குள்ள அனைத்து சக்திகளும் எதற்காக இணைந்து கொண்டுள்ளன? இங்கு ரகசிய ஒப்பந்தம் இல்லை. அப்படியென்றால் ஜாதிக ஹெலோருமையவுக்கு இங்கு இருக்க முடியுமா? நாமும் இங்கு இருப்பதில்லை. இந்த நாட்டை சுதந்திரத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும். திருட்டையும் ஊழலையும் இல்லாது செய்ய வேண்டும். மாற்றத்திற்காக நாங்கள் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ரத்து செய்து மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி ஆக்குவதற்காக மாத்திரம் இணையவில்லை. இந்த நாட்டில் புதிய பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். நாம் எமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். பிப்ரவரியில் முதற்கட்டமாக அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பாக 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். 10 வருடங்களாக நிதியமைச்சராக இருந்து நிர்வகிக்க முடியாது போனதை நீங்கள் எப்படி நிர்வகிப்பீர்கள் என மைத்ரிபால சிறிசேனவிடம் மஹிந்த ராஜபக்ச கேட்கின்றார். பொருளாதார கொலையாளிகளை அருகில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நாம் கூறுகின்றோம். இதனை கொண்டு ரணிலையும் மைத்ரியையும் மதிப்பிட வேண்டாம். 13 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கின்றனர். 18,000 ரூபாய் வீதம் அதிகரித்தால் 14,400 கோடி செலவாகின்றது. சீனாவிற்கு வட்டியாக 40,800 கோடி செலுத்தப்படுகின்றது. ஜனாதிபதி வேட்பாளரான தற்போதைய ஜனாதிபதி கலந்து கொள்ளும் ஜனாதிபதி மக்கள் சந்திப்பு எனும் நிகழ்ச்சி 2015ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செயற்படுகின்றமை தேர்தல்கள் ஆணையாளரினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக நெறிமுறைகளை மீறுவதாகும் என்று புதிய ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அவர் கடிதம் மூலமாக தேர்தல்கள் ஆணையாளருக்கு சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த நிகழ்ச்சிகளை இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் ஒளிப்பதிவு செய்துள்ளதாகவும் அதை 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இரவு அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1981ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் நிலைப்பாடுகள் மற்றும் தேர்தல்கள் ஆணையாளரினால் வெளியிடப்பட்ட ஊடக நெறிமுறைகளை மீறுகின்ற செயற்பாடு இது எனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அன்றைய தினமோ அல்லது அண்மித்த தினமொன்றிலோ ஒளிபரப்பு செய்தால் அதற்கு இணையான ஒரு நிகழ்ச்சியை மற்றும் சமமான நேர பெறுதியில் எதிரணி பொது வேட்பாளரின் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வது நடைமுறை சாத்தியமற்ற விடயம் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியது. இந்நிலைமையில் என்ன நடக்கின்றது என்பது குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டில் இனவாத பிரிவுகளின் பிரச்சினை, டிஎன்ஏ, SLMC இவை அனைத்துடன் இணைந்து சந்திரிகா அம்மையாரின் கருத்து ஆகியவற்றை அவதானித்த அந்த மக்கள் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேருங்கள். நாட்டிற்கு இசைவான அபிப்பிராயத்தை இந்த தீர்மானமிக்க சந்தர்ப்பத்தில் கட்டி எழுப்புமாறு மிகவும் தயவுடன் கேட்டுக் கொள்கின்றோம். රටට හිතකර ජනමතයක් මේ තීරණාත්මක අවස්ථාවේදී ගොඩනගන්නේ කියලා අපි ඔබතුමන්ලාගෙන් ඉතාමත් ඕනෑකමින් ඉල්ලා සිටිනවා. චන්ද්‍රිකා කුමාරතුංග මැතිණිය යාපනයට ගියාම மிஸ்டர் பிரபாகரன் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த போது சந்திரிகா அம்மையார் மிஸ்டர் பிரபாகரன் அல்லது பிரபாகரன் ஐயா என குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய பயங்கரவாதிகளுக்கு ஐயா என்ற சொற்பதத்தை ஸ்ரீசேன தரப்பு பிரயோகிப்பதாயின் திருவாளர்களுக்கு எத்தகைய சொற்பிரயோகத்தை நாம் பயன்படுத்துவது? மகாத்மா குணநலங்களை கொண்டவர்களுக்கே ஐயா என கூறப்படுகின்றது. ஆளும் தரப்பு மேடைகளில் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மேரிகமவில் நேற்று பதிலளித்தார். பிரபாகரன் வீரன் என நான் தெரிவித்ததாக கூறுகின்றனர். கனவிலேனும் அவ்வாறு கருதவில்லை, அவ்வாறு தெரிவிக்கவும் இல்லை. தற்போது அந்த பதிவை பெற்றுக்கொண்டு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன். தற்போது தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு எதுவும் இல்லை. என்னை கொலை செய்வதற்கு குண்டு வைத்து என்னை காயப்படுத்திய ஒருவரை வீரன் என சொல்வதற்கு எனக்கு பைத்தியமா? அந்த அளவிற்கு இவர்கள் வங்குரோத்து அடைந்துள்ளனர். அரசாங்கத்தின் திரைசேரி காலியாகியுள்ளது. மாதாந்தம் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக திரைசேரியின் செயலாளர் இன்று அவரும் அரசியல் செய்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் போன்று ஜெயசுந்தரவும் சம்பளம் வழங்குவதற்கான பணத்தை தேடி உலகெங்கிலும் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் செல்கின்றார். கோடிக்கணக்கில் கடன் பெற்றுக் கொண்ட போதிலும் சம்பள கொடுப்பனவுகளை அவர்களால் வழங்க முடியாதுள்ளது. பெற்றுக்கொண்ட சமாதானத்தை தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். குருநாகலில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இதனை கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் தாராநாத் பஸ்நாயக்கவின் வீட்டில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்தியாவில் மாற்றம் ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த மாற்றத்தை இங்கு கொண்டு வந்து இங்குள்ள மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என தெரிவிக்கின்றனர். அவ்வாறாயின் இந்த மாற்றத்தை செய்ய சொன்னால் ஏற்படுத்திக் கொண்ட சமாதானத்தை மாற்ற முடியுமா? மாற்றம் வேண்டும் என்கின்றார்கள். ஏற்படுத்திக் கொண்டுள்ள அபிவிருத்திகளை கைவிட்டு மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த முடியுமா? இதுவல்ல எமக்குள்ள தேவை. பெற்றுக்கொண்ட சமாதானத்தை தொடர்ந்தும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை எமக்குள்ளது. நாம் இவ்வாறு செய்யும் போது எமது நாட்டின் தலைவர்கள் பிரபாகரன் ஐயா என்றும் மஹிந்த ராஜபக்சவை மஹிந்த என்றும் அழைக்கின்றனர். இவ்வாறானதொரு மனநிலையை மக்களிடம் மீண்டும் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கும் போது நாம் அவற்றிலிருந்து கவனமாக முன்னகர வேண்டும். மசகு எண்ணெய் அகழ்வினால் இலங்கைக்கு கிடைக்கவிருந்த வருவாய் அரசாங்கத்தின் செயற்பாட்டால் இல்லாது போயுள்ளதாக ஜாதிக ஹேல உரிமையவின் பொதுச் செயலாளர் பாட்டடி சம்பிகரணவக்க குற்றம் சாட்டுகிறார். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான பொதுக்கூட்டத்தில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இன்று ஏகாதிபத்தியம் குறித்து கதைக்கின்றனர், மெல்பேனை தூற்றுகின்றனர். ஆனால் மெல்பேனின் பிரதம குருவான டோனி பிளேயருக்கு மிகவும் நெருங்கிய பில் கிரஹமுக்கு தான் இலங்கையில் எண்ணெய் அகழ்வில் ஈடுபட மஹிந்த ராஜபக்ச வாய்ப்பளித்தார். பில் கிரஹம் என்ன செய்தார்? திருட்டுத்தனமாக அதை விட்டார். $10 பில்லியன் சம்பாதித்தார். இறுதியில் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இல்லாமல் போனது.
கொழும்பு நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகளின் மாநாட்டில் மதுரவாவே சோபித தேரர், எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதன்போது அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து பாட்டலி சம்பிக்க ரணவக்க விமர்சித்தார். இங்கு ஒருமைப்பாடு இல்லாமல் போவதாக கூக்குரலிடப்படுகின்றது. மஹிந்த அறிந்திருந்த ஒருமைப்பாடு ஒன்று இல்லை. அவருக்கு ஒருமைப்பாட்டை நாங்களும் மக்கள் விடுதலை முன்னணியும் தான் வழங்கினோம். 2005ஆம் ஆண்டில் ஒருமைப்பாடு குறித்து அவர் அறிந்திருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச 1994ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை சந்திரிகா பண்டர்நாயக்க அம்மையாரின் அமைச்சரவையில் இருந்தார். அந்த காலத்தில் ஒரு தடவையேனும் ஒருமைப்பாடு குறித்து கதைத்திருக்கின்றாரா என்பதனை முடியுமாக இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். ஒருமைப்பாடு ஒற்றையாட்சி குறித்து அந்த அளவுக்கு அக்கறை இருந்தால் மாகாண சபை சட்டத்தில் ஏதேனும் ஒரு விடயத்தில் திருத்தங்களை கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுக்கின்றார். பொய்தான் செய்கின்றார்கள். மாகாண சபைகளுக்கான 2 விடயங்களில் திருத்தம் மேற்கொண்டு அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தனர். ஆனால் எதையும் செய்யவில்லை. 13வது திருத்தத்தை இல்லாது செய்வதற்கு எதிர்பார்த்துள்ள தலைவர் நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பாற்றவுள்ள தலைவர் தாம் என்று காட்டிக் கொள்கின்றார். இந்த நயவஞ்சகத்தை தான் நாங்கள் பிரித்தறிய வேண்டும். 2005ஆம் ஆண்டு நாமும் மக்கள் விடுதலை முன்னணியும் ஒருமைப்பாடு குறித்து கதைக்கின்ற போது தேசப்பற்று தொடர்பாக பேசிக்கொண்டு பெசில் ராஜபக்சவை ஈடுபடுத்தி விடுதலை புலிகளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தார். எமில் காந்தனுடன் இணைந்து செயற்பட்டார். வெற்றி பெற்ற பின்னரும் ஜெயலங்கா திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கில் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளுக்கான செயற்திட்டத்தை எமில் காந்தனுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு வழங்கினார். அவ்வாறுதான் அவர் செயற்பட்டார். இன்றும் அவ்வாறே வடகிழக்கு மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்காகவே வெளிநாடுகளில் இருக்கும் புலி உறுப்பினர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். கருணா அம்மான், பிள்ளையான், கேபி ஆகியோரை அருகில் வைத்துக் கொண்டு சிறிசேனவுடன் ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் கருணாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கூறுங்கள். கேபியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கூறுங்கள். தங்கம் எத்தனை டோன் கிடைத்தது? எத்தனை கப்பல்கள் கிடைத்தன? அவற்றை வெளிப்படுத்துங்கள். புலி தலைவர் வெறுமனே வரமாட்டார்கள். புலிகள் எம்முடனா இருக்கின்றார்கள். தற்போது புலி முத்திரையை குத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களிடையே பிரிவு ஏற்படுத்தி எதிர்காலத்தில் இரத்த கலவரத்தை ஏற்படுத்த முற்படுகின்றனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சேதமடைந்த திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பாலத்தின் நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட குறிஞ்சாக்கேணி பாலம் உடைந்து விழும் நிலையில் இருந்தமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த நிலையில் அண்மையில் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையினால் இந்த பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. பிரதான அனுசரணை. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.